ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இடிதாங்கி ஒரு முடிவு எடுக்கிறான் என்று சொன்னால் அது இடிதாங்கி என்ற தனி மரத்தால் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அது மக்களால் எடுக்கப்பட்ட முடிவு என்பதை மக்கள் புரிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ, கட்சியின் கடைசி தொண்டர்கள் வரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார். மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அவர்களின் நாடி துடிப்பு என்ன, தாடி துடிப்பு என்ன, மீசை ஏன் துடிக்கிறது என்பதையெல்லாம் குறிப்பால் உணர்ந்தவன் என்பதால் தான் மக்கள் விருப்பத்திற்கேற்ப இடிதாங்கியும் சில பல முடிவுகளை எடுக்கிறார். யாரோடு கூட்டணி வைப்பது, எந்தெந்த தொகுதியில் யாரை நிறுத்துவது, கூட்டணியில் எத்தனை சீட்டுகளை பெறுவது என்பதை பற்றியெல்லாம் காலம் வரும்போது சொல்லுகிறேன் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? கட்சிக்குள் கலந்து பேசி முடிவெடுப்பதா? நெவர். மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை அறிவதற்காகத்தான் காலத்தின் மேல் கால்களை போட்டவாறு துரத்தி வரும் மைக்குகளை எல்லாம் நழு நழு என்று நழுவும் அல்வாக்களை கொடுத்தவாறு போய்கொண்டிருந்தான் இடிதான். ஆக மக்கள் முடிவு என்பது முக்கியம். மக்கள் என்றால் மக்களின் ஏக பிரதிநிதியாக இருக்கும் இடிதாங்கி என்று அர்த்தம். உருமீன் வரும் வரைக்கும் காத்திருக்கும் கொக்கு போல ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தால் ஒற்றை இலக்கத்தில் தான் சீட்டு கிடைக்கும் என்று கூடி வந்த அணி குறி சொல்லிவிட்டால் என்ன செய்வது? நான் என்ன செய்வது என்று எனக்கே தெரியாவிட்டால் மக்கள் என்ன செய்வார்கள்? மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதைத்தான் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் மக்களின் மாற்றுவாயாக நின்று இடிதாங்கியின் வாய் சவடால் அடிக்கிறது. ஆக மக்கள் என்றாலும் இடிதாங்கி என்றாலும் இரண்டும் ஒன்றுதான். அப்படி என்றால் நான் எடுக்கும் முடிவு என்பது மக்கள் எடுக்கும் முடிவு என்பதை மக்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் கட்சியில் இருக்கும் தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டு நான் எடுக்கும் முடிவை மன்னிக்கவும் மக்கள் எடுக்கும் முடிவை ஏற்றுக்கொண்டால்தான் ஜனநாயகம் கட்சிக்குள் கொடிகட்டி பறப்பதாக அர்த்தம். கட்சிக்குள் ஜனநாயகம் கொடிகட்டி பறக்காவிட்டால் யாரோ கட்சிக்கு எதிராக பொடி வைத்து பேசுகிறார்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். காலம் காயாக இருக்கும் போதே நமது காய்களை நகர்த்தாவிட்டால் காய் கனியாக மாறாது. காலம் கனியாவிட்டால் தனியா நின்று புலம்பும் தருமி போல இடிதாங்கி தனி மரமாகி விடுவான் என்று எல்லோரும் எச்சரித்ததால் எதிரே வரும் கழுதையின் மேலே ஏறி களத்திற்கு செல்ல முடிவு எடுத்து விட்டான் இடிதாங்கி. இது கூட மக்கள் எடுத்த முடிவுதான். ஏனென்றால் கழுதைக்கு கற்பூர வாசம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் புல்லின் வாசனை நன்றாக தெரியும் என்பதால் களத்தில் சென்று தனியாக கனைப்பதற்கு தயாராகிவிட்டான் என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.